ஒரு மனிதன் உலகத்திலேயே பெரிய சக்தி வல்லமை படைத்தது யார் என்று சொல்லி ஆராய்வதற்காக தேடலோடு ஆரம்பித்தானாம். இப்படி போகும்போது வானளாவிய ஒரு பெரிய கட்டிடத்தை பார்க்குறான். பார்த்தோன்னே ஒருவேளை இவ்வளோ பெரிய கட்டிடத்தையே தாங்குகிறது இரும்பு தான், அதுதான் பெரிய சக்தியாக இருக்கும், வல்லமை படைத்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இரும்பிடத்தில் போய் அந்த மனிதன் கேட்டானா, இரும்பே நீ தான் இந்த உலகத்தில் பெரிய சக்தி படைத்ததா என்று சொல்லி கேட்கும்பொழுது அந்த இரும்பு சொல்லிச்சான், நான் என்னவோ பெருசாக பெரிய கட்டிடத்தை தாங்குற உண்மைதான், ஆனால் இந்த நெருப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த நெருப்பினிடத்தில் படும் பொழுது நான் ஒன்றும் இல்லாமல் லகுவாக என்னை சிதைக்கப்படுவதற்கு ஆகிறது. அப்படின்னா நெருப்பு தான் பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மனிதனிடத்திலே இரும்பு சொல்லிச்சான். இந்த மனிதனும் எதுதான் பெரிய சக்தின்னு சொல்லி தேடலே அந்த நெருப்பிடத்திற்கு போய் கேட்டானா, நெருப்பே நீ எல்லாத்தையும் விட பெரிய சக்தியாமே, இரும்பையே சொல்லிச்சு சொல்லோன்னே இந்த நெருப்பு சொல்லிச்சான், ஐயா உண்மைதான், நான் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பொசிக்கிட்டு போயிடுவேன், எவ்வளோ பெரிய கட்டையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய இரும்பாகட்டும் ஒன்றும் இல்லாமல் உருகுலைச்சிட்டு போயிடுவேன், ஆனால் அந்த தண்ணின்னு ஒன்று இருக்குது, அந்த தண்ணி ஏமலை படும்பொழுது ஒன்றும் இல்லாமல் போயிடுறேன், எவ்வளோ பெருசாக நான் கொந்தளிச்சிருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடுறேன்னு சொன்னோன்னே தண்ணியாக தான் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணிகிட்ட அனுப்புனானா. அந்த மனுஷனும் போய் தண்ணிகிட்ட போய், தண்ணீரை நீயா தான் பெரிய சக்தியாக இருக்கக்கூடும், ஏன்னா இந்த பூமியிலேயே அதிகமாக இருக்கிற சூழ்ந்திருக்கிறது நீ தான், ஒருவேளை நீயா தான் பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த தண்ணி சொல்லிச்சான், நான் என்னமோ பூமியில் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற உண்மைதான், என்னையே எல்லாரும் தேடி பார்க்குறாங்க உண்மைதான், நெருப்பையே அணைச்சிற உண்மைதான், ஆனால் என் மேலே சூரியன் ஒளி பட்டுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுறேன், நான் எவ்வளவா இருந்தாலும் சரி சூரியனுடைய ஒளி அம்மலை படும் பொழுது நான் ஒன்றும் இல்லாமல் வற்றி போய்விடுகிறேன் என்பதனால் சூரியன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு சூரியனிடத்தில் அந்த தண்ணீர் அனுப்பிச்சான். அந்த மனுஷனும் தேடலோடு போய் சூரியன் நல்ல ஹைட்டாக இருக்குது, நல்ல உச்சியிலே வச்சு மக்களெல்லாம் வசக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை பெரிய சக்தி அதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சூரியன்கிட்ட போய் அந்த மனுஷன் கேட்டானா, சூரியனை உயரத்தில் இருக்கின்றாய், எங்களெல்லாம் நெருப்பு நாட்கள் இந்த மே மாதங்கள்லாம் வச்சு எங்களை பதைக்க வைக்கிற ஒருவேளை நீ தான் பெரிய சக்தின்னு சொன்னோன்னே அந்த சூரியன் சொல்லிச்சான், உண்மைதான், உயரத்தில் இருக்கிறேன், யாரும் தொடாத அளவுக்கு நான் இருக்கிறேன் உண்மைதான், ஆனால் அந்த மேகம்னு ஒன்று வருது பாருங்க, குறுக்க போயிடுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அது நான் பட்டி எல்லாத்தையும் சுட்டரிக்கலான்னு நினைப்பேன், இந்த மேகம் குறுக்க வந்ததுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என்னையே மறைக்குதுன்னா மேகம்தான் பெருசாக இருக்கணும்னா மேகத்திலே அதை அனுப்பிதான். இந்த மனிதனும் மேகத்திட போய் சொல்லி கேட்டானா, மேகமே நீ தான் பெரிய சக்தி, என் கூட தான் வரீங்களா? ஆமாம், பெரிய சக்தியான்னு கேட்டோன்னே அந்த மேகம் சொல்லிச்சான், நான் என்னமோ சூரியனை மறைச்சிடுறேன் உண்மைதான், ஆனால் அப்படி நான் மறைச்சிட்டு இருக்கும்போது இந்த காற்றுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், காற்று அது என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுது, ஒருவேளை என்னையே தூக்குதுன்னா அது எதுதான் பெரிய சக்தி? காற்றுவாதான் இருக்குன்னு சொல்லிட்டு காற்றிடத்துல அந்த மேகம் அனுப்பியதான். இந்த மனுஷனும் அந்த காற்றிடத்துல போய் கேட்குறானா, காற்றே நீ தான் அந்த உலகத்தில் பெரிய சக்தியா? கண்ணுக்கும் தெரிய மாட்டுக்கு, உன் செய்கை பெருசாக இருக்குது, இந்த உலகத்தில் அப்படி தூக்கிட்டு சூறாவளி மாதிரி ஆக்கிடுற, நீ தான் பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் இந்த காற்றிடத்துல போய் கேட்டானா. காற்று சொல்லிச்சான், உண்மைதான் மனிதா, உண்மைதான், ஆனால் எல்லாத்தையும் நான் தூக்குறேன், எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறேன், இந்த இடையில ஒரு மலை ஒன்று இருக்குது, இந்த மலை நான் மோதி பார்க்குறேன், நகர்த்தவே முடியலை, அப்படின்னா மழை தான் பெருசாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த மலையிடத்திலே அந்த காற்று அனுப்பியதான். அந்த மனிதனும் சென்றானாம் மலையிடத்திலே, மலையே நீ பெருசாக இருக்கிற, நல்ல தடிமனாக இருக்கிற, யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற, நீயா தான் பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த மலை சொல்லிச்சான், நீ என்னமோ பெரிய உயர்ந்து இருக்கிறேன் உண்மைதான், ஆனால் அந்த மனுஷன் ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் வெறும் ஒரு சுத்தியலும் உளியும் கொண்டு வந்துட்டு என்னைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுறான் சொன்னோடனே அந்த மலை வந்து மனிதனை அடையாளம் காட்டியதாம். அந்த மனிதன் நம்மளை போல என்னை போல ஒன்றும் தெரியாத பேதையாக இருந்ததினால் நல்ல ஞானவானாக இருக்கிற இடத்துல போய் கேட்டானா, ஐயா நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன்,
பெரிய வல்லமை படைத்த சக்தி எதுன்னு கேட்டு பார்த்தேன். கடைசியாக மனுஷனிடத்தில் வருகிறது, ஒருவேளை மனுஷன்தான் பெரிய சக்தியார் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனுஷன் சொன்னானா, உண்மைதான், எல்லாத்தையும் நம்ம ஆளுகை செய்கிறோம், எல்லாத்திற்கும் மேலாக வல்லமை படைத்ததாக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்திற்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லிச்சான். அது மரணம் என்று சொல்லி அந்த ஞானவான் அடையாளம் காட்டினானா. மரணத்திற்கு முன்னதாக ஞானமான நிற்க முடியல, பலப்படைச்சவனும் இல்லை இருக்க முடியல, எவ்வளோ பெரிய ராஜாவும் இருக்க முடியலன்னு சொல்லி அந்த மரணம்தான் பெரிய சக்தியாக இருக்கக்கூடும் சொல்லி அந்த மனிதனிடத்தை அனுப்பினானாம். இந்த மனிதனும் ரொம்ப ஆசையோடு மரணமிடத்தில் போய் கேட்டானா, மரணமே மரணமே நீ தான் பெரிய சக்தியா என்று சொல்லி கேட்கும் பொழுது இந்த மரணம் ஒரே அழுவ. நம்ம எப்படி யாராவது திட்டின எப்படி அழுவோம்? அழ மாட்டீங்களோ? எப்போ அன்னைக்கு தான் பார்க்கணும், அப்படியே இந்த குடமே நிறைஞ்சிரும். பசங்க நாங்கள் அழமாட்டோம், அதனால் சொல்கிறேன். இந்த மனுஷன் அந்த மரணம் ஒரே அழுவித்துட்டே இருந்துச்சான். உடனே மரணத்தை அந்த மனுஷன் கேட்குறான், மரணமே ஏன் அழுகிறாய்? ஐயா நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், கடைசியாக நீயா தான் பெரிய சக்தி, ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி இந்த மனுஷன் ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறானா. இந்த மரணம் அழுதுகிட்டே சொல்லிச்சான், ஐயா உண்மைதான், எல்லாத்தையும் நான் மரணத்தினாலே வாரி கொண்டுட்டேன், எல்லாத்தையுமே மரணம் என்கிற நிழலை வாரி கொண்டுட்டேன். ஆனால் ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் என்னால் வாரிக்கொள்ளவே முடியலை. நானும் வாரிலாம் நினச்சி போனேன், வாரியும் பார்த்தேன், அவர் என்னையே ஜெயம் கொண்டுட்டாரு. யாரை சொல்கிறேன் தெரியுதா? அல்லேலூயா. ஆமா, இயேசு அவர்தான் பெரிய சக்தியாக இருக்கும். மரணமாக என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர் பாதாளத்தையும் மரணத்தையும் நரகத்தினுடைய கூறுகளையும் பிசாசின் அதிகாரத்தையும் எல்லாம் ஜெயம் சிறந்து விட்டார். அவரிடத்தில் போய் நீ கேட்டுக்கொள், அவர்தான் இந்த உலகத்திலே பெரிய வல்லமை படைத்த பெரிய சக்தியாக இருக்கும் என்று சொல்லி அந்த மரணம் தேவனை அடையாளம் காட்டியது. ஏன் சொல்றேன்னா, அவர்தான் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம சூரியனில் நின்றக்கூடாது, காற்றுல நின்றக்கூடாது, காற்று கண்ணுக்கு தெரியாத பேய் தான் பெருசாக இருக்குன்னு நின்றக்கூடாது, தொலைவில் இருக்கிற ஏதோ ஒன்று பெருசு நினச்சிடக்கூடாது. சுற்றி ஆராய்ந்து பார்க்கின்ற மனிதனை போல நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் ஜெயித்தவர் நீங்களும் நானும் உயிரோடுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா.